பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய கரம் ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்த வசனமாக மார்க்கு 10:36 நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று. ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல தேவைகளுக்காக பல காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய தேவைகள், வேலை காரியங்கள், ஒரு வீடு இல்லை என்று சொல்ல அதற்காக, பல ஆசீர்வாதங்களுக்காக, நன்மை கிடைப்பதற்காக நாம் வேண்டிக் கொண்டு நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தர விரும்புகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எனவே நாம் அதற்காக கீழ்ப்படிந்து அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழும்போது கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குருடனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் சொஸ்தமாக வேண்டும் என்று சொன்னார். அந்த குருடன் அப்படியே சொஸ்தமானான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அதேபோல் நம் விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக, ரட்சிப்புக்காக, என்ன தேவைகளாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே நாம் அவருக்கு செய்ய வேண்டியது, நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எனவே இந்த காரியங்களை மனதில் வைத்து நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாதத்தின் அந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீரோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள, நாங்கள் பாத்திரவான்களாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும், எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த மாதத்தின் தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம். என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எல்லா எதிர்பார்ப்புகளையும் நீர் நிறைவேற்றி தருகிறதற்கு நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வல்லவராக இருக்கிற சுவாமி. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுடைய பாவங்களை மன்னியும். நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்காக வாழுகிற பிள்ளைகளாக, உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, உடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திங்க. போகிற வருகிற வழிகளெல்லாம் முது தூரலை கொண்டு காவல் செய்து பாதுகாப்பை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய பாதுகாப்பின் கரம் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த மாதத்தின் முழுவதும் கர்த்தாவே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். சுகம், பலம், ஆரோக்கியத்தை கட்டளிடும். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன்.